அனைவருக்கும் பாசன் டெய்லர்ஸின் அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ 6 மாத குழந்தைக்கு பட்டுப்பாவடை எப்படி தைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்கர்ட் மாடலில் தைக்க போகிறோம். இந்த இருக்கு, இதுதான் துணி. இப்போ இதை எப்படி தைக்கிறதுங்கிறத பார்ப்போம். பாவடை மேலே 4 இன்ச்சு இருக்கிறது போல் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இடுப்பு பகுதி மடித்து தைக்கிறதுக்காக அப்படி கட் பண்ணிக்கலாம். இந்த பாவடைக்கு இடுப்பு சுற்றளவு குட்டி பிள்ளைக்கு இப்படி வச்சு எடுக்கையில் கரெக்டாக 18 இன்ச்சு இருந்துச்சு. அந்த 18லேருந்து 4 இன்ச்சு நம்ம அதிகமாக வச்சு நம்ம தைக்கணும். 4 இன்ச்சு அதிகமாக வைக்கையில் 22 இன்ச்சு வச்சு தைக்க போகிறோம். 22 அப்படிங்கிறப்ப பாவடையை 2ஆக மடித்து போட்டு அதில் இந்த பக்கம் 11 இன்ச்சு இந்த பக்கம் 11 இன்ச்சு நம்ம கணக்கு பண்ணி வைக்கணும். இப்போ மேலே அந்த தச்சா பிறகு வட்டி கொடுக்கறதுக்காக 4 இன்ச்சு இருக்கிறது போல் நம்ம ஒரு துணி மேலே கட் பண்ணிக்கலாம். மேலே உயரத்தில் நம்ம அதை கட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம சைடு கட் பண்ணால் நம்மளுக்கு சுருக்கு வைக்கையில் துணி பத்தாமல் இருக்கும். அதனால் மேலே நம்ம கட் பண்ணுறோம். இது லைன் இருக்கிறனால அதிலேயே நம்ம கட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். பாவடையை 2ஆக மடித்து இந்த இடத்துல ஒரு நாச் போட்டுக்கலாம். இப்போ நாச் போட்டதுலேருந்து இந்த பகுதியில் நான் சொன்னேன் இடுப்பு சுற்றளவு 18 இன்ச்சு இருக்குது. அதுலேருந்து 4 இன்ச்சு அதிகமாக வச்சு 22 வைக்க போகிறோம். இதில் 11 இதில் 11 இருக்கிறாப்புல நம்ம சுருக்கு வைக்க போகிறோம். எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ஓரத்தை இது போல் முதல்ல இப்படி மடித்து தைச்சிக்கலாம். இது போல் நம்ம மடித்து தைச்சிக்கலாம். இதுக்கு நம்ம லைனிங் கொடுத்து தைக்க போகிறோம். லைனிங்க்கு 60 பாயிண்ட் எடுத்திருக்கேன். இந்த ஓரத்தை முதல்ல இந்த பக்கமும் நம்ம தைச்சிக்கலாம். இதே போல் அந்த பக்கமும் நான் தச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். 2 பக்கமும் நம்ம மடித்து தைச்சிட்டோம். மடித்து தைச்சா பிறகு இதுக்கு நம்ம ஒரு டக்கு கொடுக்க போகிறோம். மேலே நம்ம இந்த பார்டரை ஜாயின் பண்ணிவிட்டு டக்கு கொடுக்கறதுக்கு 4 இன்ச்சு டக்கு கொடுக்க போகிறேன். இந்த இருக்குது 4 இன்ச்சு. அப்படிங்கிறப்ப இந்த பக்கம் 2 இன்ச்சு இந்த பக்கம் 2 இன்ச்சு இருக்கிறது போல் நம்ம டக்கு கொடுக்கலாம். இதை இப்படியே பிடிச்சி இந்த பார்டருக்கு மேலேயே நம்ம கொடுத்துக்கிட்டே வரணும். இப்போ இதை எப்படி தைக்கிறதுங்கிறத பாருங்கள். டக்கு கொடுத்தாச்சு. டக்கு கொடுத்தா பிறகு இந்த பாவாடை இப்படி தான் இருக்குது. நம்ம எப்பயுமே பார்டருக்கு கீழே பார்டருக்கு மேலே வர்ற மாதிரி டக்கு கொடுத்தோம்னா நம்மளுக்கு டக்கு போட்டது தெரியாது, நல்லா அழகாக இருக்கும். இது போல் இருக்கும். இதுக்கடுத்து நம்ம லைனிங் கொடுக்கறது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ கரபாகம் ஒன்றா இருக்கிறது போல் இந்த துணியை மடித்து போட்டுக்கலாம். மடித்து போட்டுட்டு இதை இப்படி வச்சுக்கலாம். இப்போ கரபாகத்தில் கொஞ்சம் நம்ம மடித்து தைச்சிருவோம். அதுக்கு ஒரு இன்ச்சு விட்டுக்கிடுவோம். அதுக்கு மேலே இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இதை அப்படி கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம்.
இது போல் நம்ம போட்டுக்கலாம். அடியில் உள்ளது மடித்து தைக்கிறதுக்கும் மேலே உள்ள எக்ஸ்ட்ரா துணியை நம்ம கட் பண்ணிக்கலாம். இது மேலே இதை இப்படி வச்சு ஒன்று போல் இப்படி மேலேருந்து தச்சுக்கிட்டே வரணும். இப்போ நான் தச்சு காமிக்கிறேன். இதே போல் ஃபுல்லாக தச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ தச்ச பிறகு இது இப்படி தான் இருக்குது. இருக்கா, இதில் நம்ம ரெண்டாக பிரித்து ஒரு நாச் போட்டோம் பார்த்தீங்களா? அந்த நாச்சில் இந்த பக்கம் 11 இன்ச்சு, இந்த பக்கம் 11 இன்ச்சு நம்ம வைக்கணும். இந்த பாவாடைக்கு சுருக்கு பாருங்கள், ரொம்ப வரல பாருங்கள். சுருக்கு லேசாக தான் வைக்கிறாப்புல இருக்குது. 22 இன்ச்சு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? 22 இன்ச்சு வச்சாச்சு.
இப்போ நம்ம ஒரு 4 இன்ச்சில் ஒரு துணி கட் பண்ணி வச்சோம்ல, அதை உள்பகுதியில் கொடுத்து வெளிப்பகுதியில் மடித்து தைக்கணும். முதல்ல இது போல் இப்படி மடிச்சுக்கிடணும். மடிச்சுட்டு இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுக்கிடணும். போட்டுட்டு இது மேலே இப்படியே வச்சு இந்த இடத்துல நம்ம இப்படியே மெதுவாக தச்சு இது ஃபுல்லாக கொண்டு வந்துட்டு இதே மாதிரி மடித்து நம்ம நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து இந்த பக்கம் மடித்து இந்த இதை இப்படி கொண்டு வரணும். இந்த மாதிரி வரும். வர்றப்ப அந்த பக்கமும் இதே மாதிரி வரும். நான் தச்சு காமிக்கிறேன்.
தச்சு முடிச்சாச்சு. முடிச்சா பிறகு எப்படி இருக்குது, உள்ளே வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த தையல்லாம் நம்ம இப்படி உள்ளே வர்ற மாதிரி தைச்சிட்டோம்னா உள்பகுதியுமே நல்லா அழகாக இருக்கும். இந்த அருக்கு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். எல்லாமே எப்படி தைச்சிருக்கேங்கிறத இது உள்ள வெளிப்பகுதியை இப்போ பாருங்கள். இந்த மாதிரி பாவடையெல்லாம் நம்ம வந்து சீக்கிரமே தைச்சிடணும். கொஞ்சம் 1 இயர் வர்றப்ப தப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து சுருக்கு வைக்கவே வராது. 6 மாத குழந்தைக்குமே இது சுருக்கு வைக்க சிரமம் தான். இந்த இருக்கு பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. இதை வந்து இவ்வளோ தான் சுருக்கியே வருது பாருங்கள். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன பாவடையாக பிறந்தப்போ உடுத்துறதுக்குன்னு எடுக்கிறத ரொம்ப நாள் வச்சுருக்காதீங்க. கொஞ்சம் சீக்கிரம் தைச்சிருங்க. எப்பயுமே நீங்கள் இடுப்பு சுற்றளவு 20 இன்ச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா அதிலேருந்து 4 இன்ச்சு அதிகமாக வச்சு தைங்க, கரெக்டாக இருக்கும். இந்த பாவடையை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.